Hello guys, in the video la 9th standard chapter 1 real numbers oda example 3, 4 and exercise 1.2 pathrom. So example 3, locate root 2 on the number line. Number line la root 2 locate pananum. So adukku we use, first we draw a line and measure equal distance. First ஒரு line வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு equal distanceல points mark பண்ணிக்கிறோம். So நான் 3 cm 3 cm gap விட்டிருக்கேன். equal distanceல points measure பண்ணிக்கிறோம். So அதை நம்ம 0, 1, 2 and this is -1, -2 அப்படின் mark பண்ணிக்கிறோம். So root 2 can be written as root of 1 square plus 1 square. So இது ஒரு யூனிட், 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு யூனிட். ஸோ அந்த ஒரு யூனிட்டும் சிமிலர்லி இங்கே ஒரு யூனிட்டும் வரணும். அதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறோம். பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். இங்கே ஒரு ஆர்க் அண்ட் இங்கிருந்து செகண்ட் ஆர்க், பெர்பெண்டிகுலர் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ we are making an angle of, so perpendicular line construct பண்ணுறோம். பண்ணிட்டு 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஒரு யூனிட்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணி அதே அளவு கட் பண்ணுறோம். நம்ம பெர்பெண்டிகுலர் லைனில் சேம் மெஷர்மெண்ட் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதையும் 0வையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது 0 to 1 ஒரு யூனிட் அண்ட் 1 to this point ஒரு யூனிட். ஸோ root 2 is equal. So root 2 எப்படி கிடைக்கும்? root of 1 square plus 1 square. So இது 1 square, இது 1 square. So by Pythagoras theorem இந்த measurement root 2 இருக்கணும். ஏன்னா 1 square plus 1 square is root 2. root of 1 square plus 1 square is root 2. So இதுதான் நம்ம root 2 ஓட measurement. இதை measure பண்ணி நம்ம நம்பர் லைனில் கட் பண்ணுறோம். எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடம் தான் root 2. So this is how we construct root 2. So first என்ன பண்ணுறோம், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு லைன் வரைகிறோம். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு root 2-ஐ வந்து root of 1 square plus 1 squareனு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஒரு யூனிட் 0 to 1. அதே மாதிரி பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு யூனிட் பாயிண்ட் வைக்கிறோம். 1 square plus 1 square, root of 1 square plus 1 square is root 2. ஸோ இதுதான் root 2 ஓட மெஷர்மெண்ட். இதை மெஷர் பண்ணி 0லேருந்து அதை எந்த நம்பர் லைனில் எந்த இடத்துல அது கட் ஆகுதோ அதுதான் root 2. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 4, locate root 3 on the number line. ஸோ இது நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படியே அந்த சொல்யூஷன் படியே போடுவோம். ஸோ root 3-ஐ ஃபர்ஸ்ட் root 2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். root 2 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் root 3-ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். draw a line, measure equal points, mark the points which are equidistant. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வரைகிறோம். வரைஞ்சிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிறோம். 0, 1, 2 and this is -1, -2. ஸோ root 2 நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு ஸோ பெர்பெண்டிகுலருக்கு ஒரு ஆர்க், இன்னொரு ஆர்க்,
ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவு கட் பண்ணிக்கிறோம். சி அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ திஸ் வில் பி அ ரூட் 2. ப்ரீவியஸ் கொஷனில் பார்த்தபடி இது ரூட் 2. இப்போ ரூட் 2 லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ ஏன் நம்ம ரூட் 2 லொக்கேட் பண்ணோம்னா ரூட் 3 வந்து ரூட் ஆஃப் ரூட் 2 the whole square plus 1 the whole square. ஏன்னா root 2 the whole square is 2 and 1 the whole square is 1. So it will be equal to root 3. So இங்கிருந்து root 2 extend பண்றோம். extend பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து perpendicular வரையறோம். perpendicular line construct பண்ணி so construct பண்ணியாச்சு. actually root of 2 எழுதியாச்சு. 1 வேணும். so 1 cm 1 unit measure பண்றோம். அந்த மெஷர்மெண்ட்டை இங்க கட் பண்றோம். 0வையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றோம். so this line இந்த லைன் root 2 இருக்கு and இது 1 unit. இது root 2 units, இது 1 unit. By Pythagoras theorem, Pythagoras property apply பண்ணா this will be root 3. So இத root 3 ஓட measurement தெரிஞ்சிடுச்சு. இத அப்படியே நம்ம நம்பர் லைன்ல கட் பண்றோம். எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடம் அந்த பாயிண்ட் தான் root 3. So this is how we locate root 3. So root 3 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா first line வரையறோம். வரைஞ்சிட்டு பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு 1 cm root 2 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடுறோம். root 2 வந்து perpendicular line வரையறோம். வரைஞ்சு 1 யூனிட் மெஷர் பண்ணி கட் பண்ணி 0வையும் அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு root 2 லைனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் இந்த பாயிண்ட்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். பண்ணிட்டு இங்க ஒரு யூனிட் மெஷர் பண்ணி கட் பண்றோம். கட் பண்ணி 0வையும் அதையும் ஜாயின் பண்றோம். So by Pythagoras property, using Pythagoras property, root 2 the whole square will become 2, 1 the whole square will become 1. So it will be the hypotenuse will be equal to root 3. So இந்த root 3 ஓட measurement கண்டுபிடிச்சாச்சு. இத measure பண்ணி number lineல கட் பண்றோம். எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல number lineல கட் ஆகுதோ அந்த இடம் தான் root 3. So this is how we locate root 3 on the number line. So அடுத்து இப்போ நம்ம examples முடிச்சாச்சு. exercise போயிடலாம். Exercise 1.2. First question, state whether the following statements are true or false. Justify your answer. So true or false and எழுதிட்டு அதுக்கு reason எழுதணும். First subdivision, every irrational number is a real number. Every irrational number is a real number. What is a real number? Real number என்றது it is a collection of rational and irrational. So rational and irrational numbers சேர்ந்து real numbers form பண்ணுது. So எல்லா irrational numbersுமே real numbers தான். So therefore it is true because real number is a collection of rational and irrational number. Second subdivision, every point on the number line is of the form root m where m is a natural number. So number lineல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே root m இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும்.
where m is a natural number அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டால் it is false because number line includes both positive as well as negative numbers. Negative numbers do not come under natural number. ஒரு நம்பர் லைனில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3யும் இருக்குது அண்ட் நெகட்டிவ் -1 -2 -3யும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேச்சுரல் நம்பர். தேர்ஃபோர் இட் இஸ் ஃபால்ஸ் because no negative number can be the square root of any natural number. Third question, every real number is an irrational number. Real number is a collection of rational and irrational number. So எல்லா real numberமே irrational numberன்னு கேட்டால் கிடையாது because there is also rational number. False because real numbers also include rational numbers such as 2 which is not irrational. So next, second question, are the square roots of all positive integers irrational? If not, give an example of the square root of a number that is a rational number. So எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ஸ்கொயர் ரூட், அதாவது இப்போ 2ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், இதோட ரூட் வந்து irrational. root 2 is irrational. அது true or false? It is false because root 4 can be represented as root 4 is equal to 2. 2 square is equal to 4. So root of 4 is 2. If not, give an example of the square root of a number that is rational number. So root of 4 is 2. 2 is a rational number. இது அதோட example. So once again, no, the square root of all positive integers are not irrational. For example, root 4 is equal to 2. 2 is a rational number and it is not an irrational number as given in the question. So moving on to the third question, show how root 5 can be represented on the number line. Number line la root 5 எப்படி represent பண்ணுவோம்? So we know that root 5 is equal to root of 2 square plus 1 square because 2 square வந்து 4 and 1 square is 1. So this will be equal to root 5. So root 5 can be represented as root of 2 the whole square plus 1 the whole square. அதுக்கு as usual first ஒரு line வரைஞ்சிடுறோம். equal distanceல points mark பண்ணிக்கிறோம். 0 1 2 3 and this will be -1 mark பண்ணியாச்சு. ஸோ இங்கே root of 2 square அப்படின்னு இருக்கு. ஸோ first 2 units, 1 unit 2 unit. ஸோ 2 unit இங்கிருந்து perpendicular வரைகிறோம். perpendicular line construct பண்ணணும். you know that first arc வரைஞ்சிட்டு this is arc cut பண்ணணும் and this will be our perpendicular line. so 2யும் அந்த லைனையும் join பண்ணுறோம். பண்ணிட்டு so 2 square plus 1 square இங்கே 2 units, இங்கே 1 unit. 1 unitஐ மெஷர் பண்ணுறோம். 1 unit மெஷர் பண்ணி 2லேருந்து 1 unitsஐ கட் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் 0ஓட கனெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து லைன் வரைகிறோம். ஸோ this will be 2 units. This will be 1 unit and 2 square plus 1 square will be equal to root 5. ஸோ root 5ஓட மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை மெஷர் பண்ணி நம்பர் லைனில் எந்த இடத்துல கட் ஆகுதோ that will be our root 5. So this is how we locate root 5 on the number line. So root 5 is equal to root of 2 square plus 1 square. 2 square plus 1 square வந்து root 5. So 2 square 2 units,
மெஷர் பண்ணுறோம். 2 யூனிட்ஸில் அங்கேருந்து 2லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதனால் ஒரு யூனிட் 2லேருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ அது 0வையும் அந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதை மெஷர் பண்ணி நம்பர் லைனில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் √5. ஸோ இப்படி தான் √5 லொக்கேட் பண்ணுவோம். Thank you for watching my video. Please like, share and subscribe to my channel.